சஞ்சய். என்ன சஞ்சய் சொல்லு வித்யா. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பாபிக்கு கல்யாணம். அவன் உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்கான். உன்னால வர முடியுமா? சஞ்சய், அத்தை அந்த பிரீத்தி மறுபடியும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. என்ன சொல்ற? எப்படியாவது நாம அவங்கள தடுக்கணும் சஞ்சய். கூலிப்படையை வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா? என்னடா கிளம்பிட்டியா? இல்லடா, அந்த பிரீத்தி அம்மாவை கொல்றதுக்கு டேய், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பஞ்சாப்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் வரப்போறது உண்மைதான். அவங்க வித்யா சொல்ற மாதிரி கூலிப்படையெல்லாம் கிடையாது. எப்படி சொல்றீங்க? அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே நான் தான். 5 வருஷமா அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாரையும் நான் பர்சனலா பார்த்துருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன்டா. அவங்கள தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. அப்போ அவங்க வில்லன் செய்ய சான்ஸே இல்லைல்ல? டேய், அவங்க எல்லாருமே பெரிய பிசினஸ் மேன்ரா. சொசைட்டில எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க எப்படி அந்த மாதிரிலாம் செய்வாங்க? இந்த மீட்டிங் பத்தி இன்னைக்கு பேப்பர்ல கூட வந்திருக்கு. இல்ல இல்ல, இதுல ஏதோ சதி இருக்கு. வித்யா, உன்னை அவன் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். இல்ல சஞ்சய், எனக்கு ஏதோ தப்பா நடக்க போறதா தான் தெரியுது. அவன் ஏற்கனவே சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்திருக்கே. இல்ல வித்யா, லாஸ்ட் டைம் இப்படிதான். அவன் ஏதோ ஒரு லொகேஷன் சொன்னான். அம்மா அங்கேயே இருந்தாங்க. இப்ப அவன் உன்னை சுத்தி விடுறது கூட இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், நம்ம வீட்டுக்குள்ள வந்து எவனும் அப்படிலாம் செஞ்சிட முடியாது. அவங்கள நாம சந்தேகப்படக்கூடாது வித்யா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. ஃப்ரீயா விடு. இல்லனா ஐயோ சும்மா இரு வித்யா. ஏற்கனவே அம்மா நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. இதுல தேவையில்லாம நீ ஏதாவது குழப்பம் பண்ணி அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்காத. இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். உன்னால இது கெட்டு போயிடக்கூடாது. சரி, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்ல சஞ்சய், பிரீத்தி ஏதோ வித்யா, பிளான் பண்றா. நான் சொல்றத மட்டும் கேளு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, நான் கிளம்புறேன். சஞ்சய், இவங்கள நம்பினா சரியா வராது. நானே தனியா பாத்துக்கிறேன். நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவனுங்க இப்படியே தான் வருவானுங்க. கேட்டு தாண்டி உள்ள வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி காரை விட்டு இறக்கி பேக் எல்லாம் பிரிச்சு பிரச்சனை பண்ணிருங்க. சரி வித்யா, நீ நம்ம ஊருக்கார புள்ள, எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. உனக்காக நாங்க இதை செய்ய மாட்டோமா? கண்டிப்பா நாங்க செய்வோம். உன் மாமியாருக்கு ஒன்னும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். இப்போதைக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட போ வித்யா, நாங்க பாத்துக்கிறோம். விஜய், அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் இப்ப கேக்குறப்போ ஆன் தி வேல இருக்கேன்னு சொன்னாங்க. இப்பதான் பேசினேன். 10 நிமிஷத்துல ரீச் ஆயிருவோன்னு சொன்னாங்க. சரி. பிரீத்தி ஆண்டி, எல்லாம் ரெடி தானே? எவ்ரிதிங் இஸ் ரெடி ஆண்டி. கவனமா இருங்க. ஓகேடா. டேய், வித்யா தாண்டா கூப்பிடுறாங்க. சரி பேசு. ஹலோ, சொல்லு வித்யா. கார் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துரும். திருமுனையிலே மடக்கிருங்க. அந்த வழியில தான் அவங்க வருவாங்க. அங்கே இருங்க. எக்காரணத்துக்கு கொண்டு உள்ள விட்டுறாதீங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சரி. வந்துட்டானுங்க. வாங்க வாங்க. அவங்க வந்துட்டாங்கம்மா.
வணக்கம் வேதா மேடம். வணக்கம் சார். வணக்கம். நான் எடுத்துட்டு வரேன் சார். பரவாயில்ல விஜய், நானே வச்சுக்கிறேன். ஏப்பா உள்ள போயிட்டாங்களே. என்ன வேணும்? இப்போ போனாங்களே அவங்க பார்க்கலாம். அதெல்லாம் யாரும் இல்ல. போ 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 அங்க உள்ள போ, போங்க. கிளம்பு போ. போன்னு சொல்றேன்ல, போ. ப்ளீஸ் கம். வாங்க உள்ள வா. உள்ள வாங்க. வா. வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். Please come. பிரியா ஜூஸ் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். ஹலோ ஹலோ வித்யா, அவனுங்க நேரா உள்ள வந்துட்டானுங்க. வாட்ச்மேன் எங்களை உள்ள விடல. எங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஹலோ ஹலோ, என்னடா ஆச்சு? என்னடா கட் பண்ணிட்டாங்க? சரி விடு. சார். ஜூஸ் எடுத்துக்கங்க. ஆ. மேடம். ம். மேடம் உங்களுக்கு ம். இந்த மீட்டிங் இவ்வளவு நாள் கழிச்சு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் ரெகுலரா பேசிக்கிட்டு தான் இருந்தார் மேடம். ஆ. உங்க ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ம். ஆனா நேர்ல வந்து உங்களை மீட் பண்ண டைம் இல்ல. ரொம்ப பிஸியா இருந்துட்டோம். இப்ப கூட உங்க மீட்டிங் முடிச்சிட்டு அடுத்த 6 மீட்டிங் சென்னையில இருக்கு. ஓ, வெரி குட். பிரீத்தி, Auntie? ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? Sure, Auntie. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யா, ஷூர், ஆஃப் கோர்ஸ். விஜய், அம்மா. என்னாச்சுடா? எனக்கும் தெரியலம்மா. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலாம் மேடம். ம், ஓகே. அம்மா அம்மா என்னடா வேதா? ஜெய், ஓ ஓ ஓ. ஏய், வித்யா. அத்த, இவங்க பிசினஸ் மேன்ஸே இல்ல, உங்களுக்கு கொல்ல வந்த கொலைகாரனுங்க. பிரீத்தி தான் இவங்களெல்லாம் வர வச்சிருக்கா.
இவனுங்க யாரும் உண்மையான சிங்கே இல்ல, எல்லாம் மாறு விஷயத்துல வந்திருக்கானுங்க. பணத்தை கொடுத்தா கொலை பண்ற கூலிப்படையை சேர்ந்தவனுங்க. விஜய், இவனுங்க தப்பிக்கவே கூடாது. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வேதா, வாட் இஸ் திஸ்? என்னடா நடிக்கிற? சொல்றா, எவ்வளவு பணம் கொடுத்தா? அவதானே உன்னை அனுப்புனா? வித்யா, சொல்லுடா, சொல்றா. வித்யா, என்ன பண்ற நீ? விஜய், நான் சொல்றது உண்மை. நம்பிக்கை இல்லனா பாரு. இதெல்லாம் மாறு வேஷம். இதெல்லாம் ஒரிஜினல் தாடி இல்ல. ஒட்டு தாடி. ஏய், இடியட். வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? இல்ல விஜய், இவனுங்க பிரீத்தி அனுப்புன ஆளுங்க தான். தாடி வேணும்னா ஒரிஜினலா இருக்கலாம். ஆனா சூட்கேஸ் எடுத்து பாருங்க, அதுல துப்பாக்கி இருக்கும். வேதா மேடம், உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. எங்க லைஃப்ல இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஃபீல் பண்ணதே இல்ல. ஐ அம் சோ சாரி. ஃபைல் எடுத்து வைங்க. எஸ் சார். சார் சார், ஒரு நிமிஷம் சார். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துச்சு சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஏதோ தெரியாம இந்த மாதிரி நடந்துச்சு சார். வாங்க கிளம்பலாம். சார் ப்ளீஸ் சார். சார் வாங்க போலாம். ஓகே சார். சார் வாங்க. சார் சார் போலாம். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். என்னடா பண்றது? டேய் வந்துட்டாங்க. நீ வர வர வர. இல்லையா? யார் மேன் நீ? வித்யாவோட மாமியாரை கொல்ல பாக்குறீங்க? ஏய், சொல்லியா? இருப்பா. உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், யாரா நீங்களா? வித்யா தான் உங்க ஃபேமிலியோட பாதுகாப்பு. எது போங்கடா. சார், அவங்க கிளம்புங்க. பத்தி உங்களுக்கு தெரியாது சார். டேய் போங்கடா, சொல்றல. இல்ல சார், அது சரி வாங்கடா. சார் தப்பாயிடுச்சு சார். ப்ளீஸ் சார். என்ன அசிங்கப்படுத்தணும்னு ஆள் வச்சு அடிக்கிறியா? நீங்க உள்ள வாங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். இரு பாத்துக்கிற ஒண்ண. சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், சொல்றது கேளுங்க சார். சார் சார் உள்ள வாங்க சார். வித்யா, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டீ? இல்ல மாமா, இந்த பிரீத்தி தான் அவங்கள வச்சு அத்தையை கொல்ல முயற்சி பண்றதா எனக்கு தகவல் வந்துச்சு. அதான் நான். வித்யா, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொன்னேனே. அப்புறம் ஏன் அப்படி பண்ண? உன்னால அம்மாவுக்கு எவ்வளவு கெட்ட பேர்னு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய பிசினஸ் டீல்னு தெரியுமா? இதுக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம் தெரியுமா? உன்னால எல்லாம் போச்சு. விஜய், நான் வேணும்னு அப்படி பண்ணல. அத்தை உயிரை காப்பாத்து தான் நான் அப்படி பண்ணேன். ஏய் பிரீத்தி, சொல்லுடி. ஏய், இவகிட்ட நெருங்குன இந்த இடத்துலயே உன்னை சுட்டு கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி அவ உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ண வீடியோ என்கிட்ட இருக்கு. அத பார்த்து யாரை சுட்டு கொல்லலான்னு முடிவு பண்ணுங்க. சிரிக்காதடி, நீ தாண்டி ஏதோ பண்ணிருக்க. உன்ன வேதா, பேசாதீங்க. உங்களாலதான் இன்னைக்கு இவ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இவ இந்த குடும்பத்துக்கு தகுதியான மருமக இல்லன்னு நான் படிச்சு படிச்சு சொன்னனே. இப்ப அவ அதை நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? இவளால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? வேதா, அவ உன் உயிரை காப்பாத்ததா. நிறுத்துங்க.
இவ என் உயிரை காப்பாத்தி தான் நான் உயிரோட வாழணும்னா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்ல. இவ வீட்ல இருந்தா இந்த குடும்பத்துல ஒரு துளி நிம்மதி கூட இருக்காது. இவ இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியே போ, வெளியே போ. சகுனி கிட்ட மாட்டிக்கிட்ட துரியோதனன் மாதிரி, கூனி கிட்ட மாட்டிக்கிட்ட கைகை மாதிரி நீங்க இந்த பிரீத்தி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவ ஆட்டி வைக்கிறா, அதுக்கேத்த மாதிரி நீங்களும் ஆடிட்டு இருக்கீங்க. அவ பிடியில இருந்து உங்களை காப்பாத்ததான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நான் யாரோட பிடியிலையும் இல்ல. இதெல்லாம் உன்னோட கற்பனை. என் உசுரே போனாலும் நீ என்ன காப்பாத்த வேண்டாம். உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. வெளியில போ. வேதா, இப்ப சஞ்சயும் வீட்ல இல்ல, மாணிக்கமும் வீட்ல இல்ல. இந்த நேரத்துல நீ வித்யாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதே தப்பு. உன் பர்மிஷனோட தான் எலெக்ஷன் வச்சு மெஜாரிட்டியான ஆளுங்களோட ஓட்டு வாங்கி இவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. உங்க எலெக்ஷனை தூக்கி குப்பையில போடுங்க. எலெக்ஷனா எலெக்ஷன்? என்ன பெரிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்? இவ எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை உருவாக்கி இருக்கான்னு உங்களுக்கு தெரியலையா? காலையில இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் பத்தி எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் வந்துச்சு. இப்ப இவளால இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதனால என்னோட இமேஜ் எவ்வளவு பாதிக்கும்னு தெரியுமா? இவங்களே போனதுக்கு அப்புறம் வேற எந்த இன்வெஸ்டர்ஸ் என் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க? இதுக்கு மேலயும் இவ இங்க இருக்கணுமா? என்னையும் என்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் இவளை வச்சு அழிக்கணும்னு பாக்குறீங்களா? நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. ஷட் அப். இவ என் மருமகளா மட்டும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்க கூட தகுதி இல்லாதவ. ஏய், இன்னும் ஏங்க நிக்கிற? வெளியில போ. நான் இங்க இருந்து போறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. நான் அப்படியெல்லாம் வருத்தப்படவே மாட்டேன். நீ வெளியில போ. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, என்ன பாத்துட்டு இருக்க? வெளியே போ. ஓடின்றேன். நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். இரு. ஏய், வெளியே போடி. வாடின்றேன். என்ன பாக்குற? இனி உன்னால திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. உன் சாப்டர் க்ளோஸ். எப்படி எப்படி? என்ன நீ வீட்டை விட்டு அனுப்புவியா? பாத்தியா, உன்னை நான் அனுப்பிட்டேன். உனக்கு ஒருத்தன் போன் பண்ணி வேதாவுக்கு ஆபத்துன்னு சொன்னது, அப்புறம் அந்த வீடியோ அனுப்புனது எல்லாமே என் பிளான் தான். உன்ன சரியான ஒரு விஷயத்துல மாட்டி விட்டு காலி பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நல்ல பாயிண்டா இருந்துச்சு. நீயும் நான் போட்ட பிளான்ல பக்காவா வந்து மாட்டிக்கிட்டு. இனி இந்த வீட்ல ஏன் ராஜ்யம் மட்டும்தான். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. சவாலா விடுற சவாலு உன்
மாமியாரோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் சுக்குநூறாக்கி அவங்கள நடு தெருவுக்கு கொண்டு வந்து அவங்க குடும்பத்தையே சர்வ நாசம் பண்ணல என் பேரு பிரீத்தி இல்லடி. என்ன மொத்தமா அனுப்பிட்டதா மட்டும் நினைக்காத. கண்டிப்பா திரும்ப வருவேன். பார்க்கலாம். பாக்கலாண்டி.